மதுரை மரகதவள்ளி முத்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பெருமானை தரிசித்தனர். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மரகதவள்ளி முத்தீஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர், பன்னீர், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வில்வ இலைகள், அருகம்பூல் மற்றும் வண்ண மலர் மாலைகளை கொண்டு அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பெருமான், அருள்மிகு மரகதவள்ளி உடனாகிய முத்தீஸ்வரரை தரிசித்தனர். சனி மகா பிரதோஷ நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள குண்டூர் 100 அடி சாலையில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி சமேத சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவருக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அப்போது நந்தி தேவருக்கு பால், பன்னீர், சந்தனம், இளநீர், விபூதி, திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல் லிங்க வடிவான சுந்தரேஸ்வரருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த நந்தி தேவர் மற்றும் சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வசுதேவாய நமஹ, விஷ்ணுவாய நமஹ, விஷ்ணுதேவாய நமஹ, கமலாதேவாய நமஹ, மங்களப்பிரியநாயகாய நமஹ, திரிபுர சுந்தரேஸ்வரே பிரதோஷகால சங்கல்பஹவாய நமஹ. காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.